செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த நந்திமங்கலம் ஆதிதிராவிடர் வசிக்கும் பகுதியில் நீண்ட காலமாக சுடுகாடு பாதை இல்லாமல் தவித்து வந்தனர். இதை அறிந்த ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் அவர்களுக்கு நிலம் கைப்படுத்தி பாதை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்து ஒப்படைத்தனர். இந்நிலையில் இந்த பகுதியில் ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டிக்கொண்டும் விவசாயமும் செய்து வந்தனர். இதனால் இடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாமல் இப்பகுதி மக்கள் வயல்வெளியில் இறந்தவர்களின் சடலங்களை தூக்கிச் செல்லும் அவல நிலையில் இருந்துள்ளனர். இதனிடையே கடந்த மே மாதம் 18ஆம் தேதி நந்திமங்கலம் காலனி பகுதியில் வசித்து வந்த ருக்மால் என்பவர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்துவிட்டார். இவருடைய இறந்த உடலை பொதுமக்கள் இடுகாட்டிற்கு எடுத்து செல்ல பாதை இல்லாமல் வயல்வெளியில் இருந்து தூக்கிச் சென்றுள்ளனர். இது குறித்து செய்தி ஊடகங்களிலும் நாளிதழ்களிலும் வெளியானது. இதனை அறிந்த ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அவர்கள் நந்திமங்கலம் காலனிக்கு அரசு வழங்கப்பட்ட இடத்தில் செய்யப்பட்ட ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனடியாக அவர்களுக்கு இடுகாட்டு செல்ல பாதை அமைத்து தர உத்தரவிட்டார். ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ஷோலிங்கர் வட்டாட்சியர் செல்வி, வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன், அரசு பணியாளர்கள் டிஎஸ்பி வெங்கடகிருஷ்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஜேசிபி உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றி இடுகாட்டுக்கு பாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தினால் இதுநாள் வரை இடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாமல் தவித்து வந்த இப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.